அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் வச்சு ஒரு செம்மையான சில்லான இந்த சம்மரை பீட் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். வாட்டர்மெலன் வச்சு என்ன பண்ணுறதுன்னா ஐஸ்கிரீம் பண்ணலாம், இல்லாட்டி நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கலாம். வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தாங்க. ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்கணும், ஆனால் ஜூஸ் மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதான் வாட்டர்மெலன் சார்பத் தான் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் எனக்கு ஃபுல் வீடியோவில். இது ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் வாட்டர்மெலனை வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. அடியில் ஒரு பாத்திரம் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணுறப்பே அந்த ஃப்ரூட்டோட ஜூஸ் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஆர்டிஃபிஷியலாக இதில் எந்த சேர்க்க போகிறது கிடையாது. ஈவன் சுகர் கூட நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ ஃபுல்லாமே ஃப்ரூட் பேஸ்ட் அண்ட் நேச்சுரலாக தான் செய்கிறோம். ஸோ எந்த ஏஜாக இருந்தாலும் அவங்க இதை ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பழத்தை நல்லா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் உள்ள சீடெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறேன். ஸோ நான் வாங்கின பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்மளோட வெட்டிட்டு வெறும் அந்த சீடை மட்டும் தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகாதுங்க, கொஞ்சம் நேரம் தான் ஆகும் சீடு எடுக்கிறதுக்கு. சும்மா லைட்டாக இப்படி தட்டி விட்டிங்கனாலே வந்துடும். வாட்டர்மெலன் ஒரு பெஸ்ட் ஃப்ரூட். எதுக்குன்னா நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப லோ கேலரியான ஒரு ஃப்ரூட் தான் வாட்டர்மெலன். வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களை எப்போவுமே ஹைட்ரேஷனாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் இது. ஸோ ரொம்பவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி விருப்பமான ஒரு பழம் கூட தான். இந்த வாட்டர்மெலனில் வேஸ்ட்டுன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அவுட்ரு பார்ட் இருக்குல்ல, அந்த ஒயிட்டும் க்ரீனும், அதை நிறைய பேர் கட் பண்ணி ஊறுகாய் கூட செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை நல்லா நீட்டமாக கட் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டூட்டி ஃப்ரூட்டிலாம் நிறைய பேர் செய்வாங்க, ரா பப்பாயாவில் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அதில் நான் கிரேவி ஒரு தடவை வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜூஸி டெக்ஸ்டராக இருந்துச்சு. இப்போ இந்த வாட்டர்மெலனில் இருக்க சீடை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டு நல்லா ஃப்ரீசரில் 3 hours வச்சுருங்க. மேக்ஸிமம் 3 hours. நல்லா கூலிங் ஆகும் ஃப்ரிட்ஜு அப்படின்னா ஒரு 1.5 hours போதும். நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடது நல்லா கல் மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று பிரிக்கவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதை தட்டினா இப்படி கட்டி மாதிரி சவுண்டு கேட்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகணும். ஸோ இது நமக்கு ஈஸியாக அந்த டெக்ஸ்டர் அழகாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இது. நீங்கள் ஃப்ரூட் ப்ராசஸர் வச்சுருந்தீங்கன்னா அதில் இல்லை ஜூஸர் மிக்ஸி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் நீங்கள் வீட்டில் போடுறது தான் இந்த மாதிரி மிக்ஸி போடுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நடுவில் நல்லா குத்தி விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 தடவை அரைக்க அப்புறம் குத்தி விட இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் நான் ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன். ஆஃப் லெமன் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு மின்ட் லீவ்ஸ் ஒரு 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இலை. ஸோ அது ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து தான் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதோட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். பட் இது பேர் வாட்டர்மெலன் சார்பட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் புதுசாக இருந்துச்சு. அந்த மின்ட் அண்ட் லீவ்ஸ் போட்டு இந்த வாட்டர்மெலன் மொஜிட்டோ அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ நான் மிக்சியில் அரைச்சதை ஒரு கரண்டியால் ஸ்கூப் மாதிரி எடுத்து அப்படியே பவுலில் அழகாக போட்டு வச்சுட்டு அதுக்கு டெக்கரேஷனுக்காக மேலே லைட்டாக மின்ட் லீஃப் வச்சுருக்கேங்க. மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து ஃபோட்டோ எடுக்கிற காட்டியுமே கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சம்மரை செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணிட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொஜிட்டோ விரும்பி குடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெசிபியை லைக் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார்